மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மில்லட் தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த மில்லட் தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ப்ரிப்பரேஷன் டீட்டெயில்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 7 வகையான சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். மூக்கடலை, வெள்ளைக்காராமணி, பச்சைப்பயிறு, கொள்ளு, தெனை அரிசி, இது எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கருப்புளுந்து வெந்தயமும் ஒரே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் இந்த கலவையை மாவாக அரைச்சதுக்கப்புறம் 3 மணி நேரம் புளிச்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த சிறுதானிய தோசையை நம்ம மார்னிங்க்கு டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்தி. இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் வெண்டைக்காய் சட்னி வச்சுருக்கேன். ஆனால் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி ஆர் கார சட்னி இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.